ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது முந்தின வீடியோவோட தொடர்ச்சி தாங்க. அதாவது நான் உளுந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் அரைச்சிட்டு கொஞ்சமாக உளுந்து இருக்கும்போது லாஸ்ட்டாக இந்த பச்சரிசி நனைய போட்டோம்ல, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுலேயும் அதே மாதிரி 1.5 கைப்பிடி அளவு போட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, இந்த பச்சரிசி மாவு சேர்ந்து இருக்கிறதால இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா இப்படி நைஸாக அரைச்சிட்டு தண்ணியில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கீழே போயிடும். நார்மலாக உளுந்த மாவுனா மேலே வரும் பட்டர் மாதிரி, இது கொஞ்சம் அப்படியே தண்ணியில் அடியில் போகும். ஆனால் இந்த அளவுக்கு கெட்டியாக எடுத்துடணும். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அரைப்போம்ல உளுந்த மாவு, அப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சமாக கல் உப்பு போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிருவேன். உப்பு சேர்க்கும்போது என்னென்னா இந்த மாதிரி தண்ணியாக தான் வரும். ஏன்னா அதில் ஈரப்பதம் இருக்குமா, அந்த மாதிரி தண்ணியாக தான் வரும். இவ்வளோ தாங்க, எல்லா உளுந்து மாவையும் ஆட்டி எடுத்தாச்சு. மீதி உள்ளதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.